பன்னிரண்டு வகையான ரைடர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பைக், இந்த பைக் அப்படின்னா கிரேசியா இருக்காங்கப்பா. பைக் என்னுடைய பேஷன், பைக் தான் என்னுடைய காதலி, பைக் தான் என்னுடைய காதலன் இப்படின்னு சொல்ற நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம். ஏன் விஜய், சினிமா நடிகர் விஜய்க்காக கூடின கூட்டமும் அதே மாதிரியான ஒரு பைக் ரைடர் TTF வாசனுக்காக கூடின கூட்டமும் ஒண்ணுதான். பல நாள் பல ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். ஸோ அப்படி இந்த இளைய சமுதாயத்தை அவ்வளோ சீக்கிரம் பாதிக்கக்கூடிய இந்த பைக், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்றதை விட அவங்க ஏன் பைக்கை இந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இருபத்தேழு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த மோட்டார் சைக்கிள் ரைட்ல இருக்கான். கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான மென்டல் அண்ட் எமோஷனல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மோட்டார் சைக்கிள் வழியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நான் முதல்ல சொன்ன மாதிரி 12 வகையான ரைடர்ஸ் இருக்காங்க. ரெட்ரோ ரைடர்ஸ், டைஹார்டு ஹார்லி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றவங்க, இல்லாட்டி புது வகையான பைக்குகளை மட்டுமே வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்றவங்க, அடுத்ததா போசர், பைக் எடுத்து அதில் போஸ் கொடுக்கறதுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ரைடர்ஸ், அட்வென்ச்சருக்காக மட்டுமே ஓட்டக்கூடியவர்கள், பைக்கில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அதை நானே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள், இல்லாட்டி அந்த மாதிரி ரைடர்ஸ், அதே மாதிரி ஃப்ரீக்கர்ஸ், நியூபி இப்படின்னு சொல்கிற 12 வகையான ரைடர்ஸ் இருக்காங்க. சரி, இந்த ரைடர்ஸ் இல்லாட்டி பைக் அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னுடைய பையன், என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன் இந்த பைக் மேலே இவ்வளோ கிரேஸாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். ஸோ இதுக்கு 14லேருந்து 15 ரீசன் கொடுக்குறாங்க. அதுக்கு மெயினாக இருக்கக்கூடியது நம்முடைய ஹார்மோன்ஸ், நம்முடைய சமுதாயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு இளைஞனால் என்ன வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசில் நடந்து பழகும், அதன் பிறகு சைக்கிள், அதன் பிறகு ஒரு இளைஞனால் வாங்க முடியக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிள் தான். ஆனால் இந்த மோட்டார் சைக்கிளும் இப்போது பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கூடுதலாக அவங்க ரொம்ப பெரிய அளவில் நச்சரித்து வாங்குறாங்கப்பா, இவ்வளோ பவர் உள்ளது வாங்குறாங்க, இதெல்லாம் ஓட்டணும் ஏதாவது தேவைகள் இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேள்விகளுடன், ஆனால் லட்சக்கணக்கான பணத்தை முடக்கி அந்த குழந்தைக்கு, அந்த இளைஞனுக்கு தேவையான பைக்கை வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க. ஸோ பைக்குக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறதுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேஷனாக இது மாற்றப்பட்டிருக்கு. ஒரு ஆளை பார்க்கும்போது, ஒரு இளைஞனை பார்க்கும்போது, தம்பி உனக்கு என்னடா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த பைக்கை ஓட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா, பேரார்வமாக இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்ட் வச்சுருக்கான், அதை ஓட்டும் போது ஒரு த்ரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த த்ரில் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கோங்க. நம்ம எல்லாமே ஒரு காலகட்டத்திலிருந்து, அதாவது பழைய காலம், நம்முடைய தாத்தா பாட்டி பூட்டன் பரம்பரை இப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்தெல்லாம் நம்ம வந்திருக்கோம். ஸோ நாமெல்லாம் மனிதர்கள் காட்டுக்குள்ளே ஒரு இனமாக வாழ்ந்துட்டு இருப்போம். நமக்கு எதிரியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகள். அந்த காட்டு விலங்குகளை பார்க்கும்போது நம்முடைய மனசு, அதாவது நம்முடைய மூதாதையர்களுடைய மனசு எப்படி இருக்கும்? ஒன்று அந்த விலங்குக்கு எதிராக ஃபைட் பண்ணணும், அப்படி இல்லைனா அந்த விலங்கை பார்த்து ஓடணும். ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற இந்த சென்ஸ் எல்லாமே அப்போ இருக்கிற மனிதர்கள் இருந்து அப்படியே நம்முடைய ஜீன் வழியாக நமக்கு என்ன செய்யப்பட்டு வருகிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி வரப்படுகிறது. ஸோ இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற இந்த சென்ஸ் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கு. இப்போ நம்ம ஒரு ரோடு எடுத்து பார்த்துட்டோம்னா, அந்த ரோட்ல நீங்க ஒரு காரையும் ஓட்டியிருக்கீங்க, பைக்கையும் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்கு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிருவீங்க. அந்த ரோட்ல போறக்கூடிய ஒரு கார் டிரைவர் என்ன நினைப்பார்னா, நாம மட்டும்தான் காரை நல்லபடியா ஓட்டிட்டு போறோம், எதிர்த்தாப்புல வர்றவனை பாரு, அந்த சைட்ல எப்படி ஓவர்டேக் பண்றான் பாரு இப்படின்னு சொல்லி பிற கார்களை ஓட்டக்கூடிய நபர்களை நம்ம என்ன செய்வோம், அவங்களாம் நாம தான் பெஸ்ட்னு நினைப்போம். ஆனா ஒரு பைக் ரைட் பண்ணும்போது அவருடைய மனதில், அந்த பைக்கை ரைட் பண்ணக்கூடிய மனதில் என்ன தெரியுமா இருக்கும், நாம தான் இந்த ரோட்லயே ரொம்ப ஒஸ்டா ஓட்டிட்டு போறோம், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டணும் அப்படிங்கிற அந்த மனநிலைமை இருக்குமா. ஸோ இந்த ஒரு மனநிலைமை தான் இன்னும் நல்லா ஓட்டணும், இன்னும் ஸ்பீடாக ஓட்டணும், இன்னும் சூப்பராக ஓட்டணும் அப்படிங்கிறத தூண்டுறதுக்கான ஒரு மனநிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த த்ரில் சீக்கர்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கும் இந்த ஃபைட் அண்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொன்னதுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயந்து வாழ்ந்தாங்க. ஃபைட் அண்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறது நம்முடைய மரபணுவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு எப்போதுமே ஒரு த்ரில் அனுபவம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். திடீர்னு போனால் மழை பெய்யும், கீழே விழுந்துருவோம், அப்படியே அந்த பக்கம் பார்த்தா காட்டு விலங்குகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு த்ரில்லான அனுபவம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவ்வளோ த்ரில்லான அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதனால தான் நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், இல்லாட்டி நிறைய விதமான படங்கள், இதில் வந்து நிறைய த்ரில்லர் அப்படிங்கிற சமாச்சாரங்கள் சேர்க்கப்படும் போது மனிதர்கள் அதை பார்க்கறதுக்கு எங்கே போகிறாங்க, அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறாங்க. இதெல்லாம் மனிதனுடைய சைக்காலஜியை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு த்ரில் அப்படிங்கிறது தேவைப்படுது.
இந்த த்ரில் அப்படிங்கிறது பழைய ராஜாராணி காலத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வேட்டைக்கு போவாங்க, அவங்களுக்கான த்ரில் அதுதான். இதே மாதிரி பழைய காலத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க போருக்கு போகிறதுக்காக அவங்க படையெடுப்பு இல்லாட்டி அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கும், அப்படி ஒரு த்ரில் இருந்திருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த இடத்துல த்ரில் இருக்குன்னா, பல மனிதர்களுக்கும் சினிமா, அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லும்போது சில இளைஞர்களுக்கு இல்லாட்டி பல இளைஞர்களுக்கும் அது பைக் ஓட்டுறதுல தான் இருக்கான். ஸோ இந்த த்ரில் சீக்கர்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. இந்த த்ரில் அப்படின்னு சொல்லும்போதே நம்முடைய உடம்புல 2 விதமான ஹார்மோன்ஸ் இருக்குது. ஒன்று அட்ரினலின் அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்ரினல் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் ரொம்ப பெரிய அளவு மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே அட்ரினல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டொபாமைன் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோனும் சுரக்கிறது, அதாவது சந்தோஷத்துக்கான ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதன், ஒரு இளைஞனுடைய பேஷன் அப்படின்னு சொல்றது எதா மாற்றப்பட்டிருக்கிறது, இப்போ பைக்கா மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவன் பைக் ரைடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். அடுத்ததா ஃப்ரீடம், சுதந்திரம். ஒரு பைக்கில் ஏறும்போது அந்த பைக்கை அவன் தொட்டு தடவி அதை பார்த்து அவனுடைய டெஸ்டினேஷன் அவன் மேப் பண்ணுறான், இங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுடைய அந்த கிளச்சை பிடிச்சிட்டு அவனுடைய ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அவனுடைய மசில்ஸ் எல்லாம் அப்படியே சுருங்கி விரியும், இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவு அவன் ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கான ஒரு உணர்ச்சி அவனுக்குள்ளே வருது. அந்த உணர்வு அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி தருகிறது. அந்த ஃப்ரீடத்தில், அதாவது அந்த பயணத்தில் அவனை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவன் மட்டும்தான் ஒரு சோலோ ரைடராக இருந்தால் அவனுடைய பாதையை அவன் தான் என்ன செய்கிறான் அங்கே தீர்மானிக்கிறான். யாருடைய கேள்வி இல்லாம அவனுடைய மூளை என்ன செய்யும்னா, அந்த மூளை அதனுடைய கண்ட்ரோலை இழந்து விடும். அவங்களுடைய எல்லா சென்ஸும், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான சென்ஸும் அப்போ ஆக்டிவேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒலிம்பிக்ல ஒரு வீரன் மிகப்பெரிய அளவு தோல்வி அடைந்துட்டான் அப்படின்னா, இல்லாட்டி ஒரு கேம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு வீரன் தோல்வி அடைஞ்சிட்டானா திடீர்னு பார்த்தா இப்படி தலையெல்லாம் கை வச்சுட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. உடம்பு அங்கேயே தான் இருக்கும், கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிறத இப்படி யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ இப்படி யோசிச்சு பார்க்கும்போது என்ன நடக்கிறோம், நம்ம கால பயணம் செய்கிறோம். நம்முடைய உடம்பை அங்கே வைத்து அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறோம், என்ன நடந்துச்சு, ஏன் இங்கே நம்ம தோத்தோம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பைக் ரைடிங் போது இந்த மாதிரி மூளை யோசிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியாக. எல்லா சென்ஸும் ஆக்டிவேட் செய்யப்படுவதால் உங்களுடைய எல்லா விதமான சென்ஸ், தொடுதலாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், இல்லை ஸ்மெல்லாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் செய்யப்படுவதால் அங்கே என்ன நடக்குது, ஒரு விதமான ஆனந்தமும் அந்த ஃப்ரீடமும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எல்லா சென்ஸும் அப்படின்னு சொன்னேனே, ஆமாம், நீங்கள் பார்க்க அந்த பைக் ரைட் பண்ணும்போது சுற்றி இருக்கக்கூடிய க்ரீனரி, இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய ஆஃப் ரோடாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய நீண்ட தூர யாருமே இல்லாத ஒரு ரோடாக இருக்கலாம். இது எல்லாம் உங்களுக்குள்ள ஏதோ விதமான ஒரு மாற்றத்தை தரும். இந்த ஒரு மாற்றம் நம்ம மனசுக்குள்ள இதுதான் நம்முடைய விடுதலை, இதுதான் நம்முடைய சுதந்திரம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி காண்பிக்கும். எல்லா மனித வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க மறுத்தாலும் சரி, பைக் ரைடு போகும்போது ஒரு இளைஞன் அவன் சுதந்திரமா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்புறான். அடுத்ததா நான் சொன்ன ஸ்பீட், அந்த த்ரில் சீக்கிங் அப்படிங்கிறதும் ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிறதும் ஹார்மோன்ஸினுடைய வேலை எல்லாமே இந்த ஸ்பீட் அப்படிங்கிறதுல அவனுக்கு என்ன கிடைக்குது, ரொம்ப பெரிய அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நம்ம ஒரு யுத்தத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய மசில்ஸ் எல்லாம் நம்ம முறுக்கேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபைட்டுக்கு நம்ம போகிறோம்னா நம்முடைய மசில்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யணும், ரொம்ப டைட் பண்ணணும். ஸோ இந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இல்லாட்டி கிளச்சை நீங்கள் கால் வச்சு மிதிக்கும் போதோ உங்களுடைய மசில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு முறுக்கப்படுகிறது. அப்படி முறுக்கப்படும் போது நமக்கே தெரியாமல் இப்போ மூளை செயலிழந்து விட்டது. ஏன்னா நம்ம பைக் ரைடில் இருக்கோம், எல்லா சென்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி அவங்களுடைய மசில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு முறுக்கப்படும் போது உங்களுக்குள்ள என்ன வரும், ஓகே இன்னும் ஸ்பீடாக போகணும், அந்த ஸ்பீடு தான் நம்முடைய இலக்கு. ஏன்னா ஃப்ரீடமாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய அளவு பேஷனில் இருந்து உங்களுடைய சுதந்திரத்துக்கு வந்துட்டீங்க. அந்த சுதந்திரத்துலேருந்து மறுபடியும் நீங்கள் எங்கே போகிறீங்க, ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நாம் பறந்துட்டு இருக்கோம், இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது தான் 3வது காரணம். 4வது காரணம் ஃப்ரெண்ட்ஷிப். யார்கிட்ட வேணாலும் பாருங்க, ஒரு பைக் ஓட்டும் போது நண்பனுக்கு கூப்பிடுவான், இல்லாட்டி தோழிக்கு கூப்பிடுவாங்க, நம்ம பைக் ஓட்டிட்டு போகலாமா, ஒரு ரைடுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேராக தான் கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க பைக்கில் ரொம்ப தூரம் போகிறது. எல்லாமே தேவைகளுக்கு மட்டும்தான் பைக்கை யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப தூரம் அவங்களுடைய மனம் விட்டு எங்கேயாவது போகணும்னா போவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இங்கே மெயின்டைன் பண்ணப்படுது. அதன் பிறகு வரக்கூடிய சகோதரத்துவம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பைக் ரைடு போயிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு பைக் அங்கே நிற்கிறத பார்ப்பாங்க, எப்படி இருக்கீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு இந்த பைக் ரைடர். அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எதிர்த்தாப்புல ஒரு பைக் ரைடர் வருவார், அவங்களுக்கு ஒரு ஹாய் கொடுப்பாங்க. முன்ன பின்ன பழக்கமே இருந்திருக்காது. ஸோ ஏதோ விதமான ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கிறதும் இந்த பைக் ரைடின் போது இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் புதிய விதமான சகோதரத்துவம் அப்படிங்கிறதும் எங்கேருந்து வருது, இந்த பைக் ரைடிங்லேருந்து வருது. அடுத்ததா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு என்ன நடந்தாலும் சரி பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க சில இளைஞர்கள். என்னடா தம்பி அப்படின்னு பார்த்தா, இல்லைப்பா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், இல்லைம்மா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், இல்லை மச்சான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் இந்த பைக் ரைட் போயிட்டு வந்தேன்னா சரியாயிருவேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான அந்த காரணத்தை நான் சொல்லிடுறேன்.
இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம், நம்ம பேஷன், நம்ம ஸ்பீட், நம்ம தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், இது நம்முடைய உலகம், இது எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்க மனசுல இருந்து என்ன செஞ்சிடும், போக வச்சிரும். நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புவீங்க. அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கார் ஓட்டுறவங்க, ட்ரக் ஓட்டுறவங்க, விமானம் ஓட்டுறவங்க கூட ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப பெரிய அளவு எங்ககிட்ட வந்து சில கேள்விகள் கேட்பாங்க. ஆனா உண்மையான ரைடர்ஸ் எங்ககிட்ட வந்து அதிகமா நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம், இந்த மோட்டார் சைக்கிள் ரைடிங் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்றத உறுதிப்பட ரொம்ப பெரிய ஆய்வுகள் வழியாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீல்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லலாம். நான் முதலே சொன்னேன், நம்மளால பறக்க முடியும், இது நம்முடைய உலகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்க தான் உங்களுடைய கடவுளா மாறுறீங்க. ஏன்னா உங்களுடைய இறப்பும் உங்களுடைய சுதந்திரமும் ஒரே இடத்துல தான் இருக்கு. இவ்வளவு ஸ்பீடா போனா நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு விழுந்துருவோம்டா, நம்ம விழுந்தோம்னா செத்து போயிடும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இதே பைக் ரைடருக்கு தெரியும். தெரியாமையா இருக்கும். அவங்க எவ்வளவு ஆக்சிடென்ட்டை பத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி அவனுடைய நண்பன் இறந்திருப்பான், உங்களுடைய சகோதரன் இறந்திருப்பான், ஆனாலும் அவன் பைக் ரைட் பண்றானா, இது என்னுடைய வாழ்க்கை, இதை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படிங்கிற அந்த வீல்ஸ் ஆஃப் காட் என்கிற எண்ணம் இந்த இளைஞர்களுக்கு வந்துவிடும். சரி, இந்த வீல்ஸ் ஆஃப் காட் வந்துச்சுன்னா நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா இரண்டும் இருக்கு. ஒன்று, அவங்களுடைய வாழ்க்கை அவங்க விட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தினமாக அந்த பைக் கூட அவங்க போன ரைடு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததா இம்ப்ரூவ்ஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நம்முடைய எல்லா விதமான ஆர்கான்ஸ் அப்படிங்கிறதும் சரியாக வேலை செய்யுது, சரியான சென்சஸ் எல்லாமே வேலை செய்யுது, நம்முடைய மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்காம இருக்கும். இது எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் இந்த டொபாமைன் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துக்கான ஹார்மோன் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்கும் போது டோட்டலாக ஒரு மனிதனுடைய, ஒரு இளைஞனுடைய அந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது நல்லா இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மென்டல் ஹெல்த் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. அடுத்தது அவனுடைய உடல் ஆரோக்கியம். நம்ம நினைக்கலாம் பைக் ஓட்டுறதுல என்னடா உடல் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இங்கேயும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கான். நம்முடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய மசில்ஸ், அதே மாதிரி நம்முடைய பலவிதமான செய்கைகள், உடல் அசைவுகள், நேராக நிற்பது, இல்லாட்டி நேராக இருந்து வண்டி ஓட்டுறது, இது எல்லாமே நம்முடைய பாடி ஹெல்த் அப்படிங்கிறதையும் ரொம்ப பெரிய அளவு இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் நீண்ட தூரம் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல், இல்லை ரொம்ப பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே போடாமல், சரியாக உட்காராமல் இப்படிலாம் நம்ம பயணம் செஞ்சோன்னா நம்ம உடம்பு ரொம்ப வஸ்டான கண்டிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததா ரொம்ப ஈஸி. அதாவது இந்த பைக் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. நண்பன்கிட்ட கேட்டால் கிடைக்கும், அப்பாட்ட கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் கிடைக்கும், சின்னதாக லோன் போட்டால் கிடைக்கும் அப்படின்னு அவனால் ஈஸியாக அதை என்ன செய்ய முடியுது, வாங்க முடியுது. அதுதான் அடுத்த ரீசன். இந்த பைக் மேலே அவ்வளோ கிரேஸாக மாறதுக்கான ரீசன் அது ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறது தான். அடுத்ததா எதிர்பாலினத்தவர் இதை விரும்புவார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை. நல்லா பைக் வச்சிருக்கிறவங்க ஒரு ஆண் ஓட்டிட்டு போகிறான்னா பெண்களை பார்க்கும்போது வீலிங் செய்வான், திடீர்னு பார்த்தா சவுண்டு கொடுப்பான், திடீர்னு பார்த்தா ஆக்சிலேட்டர் மட்டும் அப்படியே கிளச்சை பிடிச்சிட்டு கொடுத்துட்டு இருப்பான். இது எல்லாம் அந்த பெண்களை அவன் பக்கம் திருப்புவதற்காகத்தான். இந்த உலகம் என்னை பார்க்கவே மாட்டுக்குப்பா, கண்டுக்கிடவே மாட்டுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு இளைய சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டே இருக்கோம். அந்த இளைய சமுதாயம் என்ன நம்புதுன்னா, இப்படி பைக் ஓட்டிட்டு போனால் இந்த பெண் நம்மளை பார்ப்பா, இந்த மாதிரி செஞ்சால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பெண்களும் அதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் சினிமா இல்லாட்டி அவங்களுடைய நண்பர்கள் ஏதோ வகையில் அவங்களுடைய மனதில், ஆழ் மனதில் புரிய வைக்கப்பட்டிருப்பதால் அவங்க இந்த பைக்குக்கு அடிக்டாக மாறிட்டு இருக்காங்க. அடுத்ததா ட்ரூ லவ். இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பைக்கில் சின்னதாக ஸ்க்ராட்ச் கூட விட மாட்டாங்க, ஏன்னா அது என்னுடைய காதலின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆண் தான் ஒரு பைக்கை ஓட்டுறான்னா அந்த பைக்கை அவ நல்லா இருக்கால, என் தோழிடா, என் சகோதரிடா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொஞ்சம் நபர் தான் அதை தம்பின்னு கூப்பிடுவாங்க. ஆண்கள் அதை தம்பின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதே இது நீங்கள் பெண்கள் ஒரு பைக்கை வச்சுருந்தாங்கன்னா, அவன் சூப்பராக இருக்கான்ல, க்யூட்டாக இருக்காண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண் பைக்கை பெண்ணாகவும், ஒரு பெண் பைக்கை அவங்களுடைய ஆணாகவும் பார்க்குறாங்க. அதாவது உண்மையான அன்பை எங்கே செலுத்துகிறாங்க, ஒரு மெஷின் மேலே இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு பைக்கு மேலே செலுத்துகிறார்கள். அதனால தான் அந்த பைக் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தினத்தையும் சுகமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவளை அவங்க பிரியாமல் இருப்பதற்கான காரணம் இந்த பைக் மேலே அவங்க வைக்கக்கூடிய அன்பு. சொல்லப்போனால் பைக்கு தான் பல இளைஞர்களுடைய வாழ்வில் அவங்க விரும்பி கிடைத்த முதல் பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில பைக் அப்படிங்கிறத சில நபர்கள் இல்லாட்டி இளைஞர்கள் அவங்களா விரும்பி போக மாட்டாங்க, அவங்கள விரும்பி பைக்கே வருமா. இந்த வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரியான பைக் ஓட்டும் போது நமக்கு நிறைய விபத்துகள் வருது, இந்த விபத்துகள் வழியாக எனக்கு ரொம்ப பெரிய பயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மறுபடியும் ஒரு பைக் ரைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சென்ஸ் மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணப்படும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுட்டா இப்படி தான் ஓட்டணும், இப்படி ஓட்டக்கூடாது அப்படிங்கிறது மறுபடியும் அவங்களுடைய பாடி சொல்லி கொடுத்துட்டே இருக்குமா. அதை தான் நான் முதலே சொன்னேன், ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிறது. ஸோ இதில் எதை சூஸ் பண்ண போகிறார் அந்த ரைடர், அந்த இளைஞன், நம்முடைய தம்பி என்ன
சூஸ் பண்ண போறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனுடைய ரைடு அப்படிங்கிறது இருக்கும். பைக் ஓட்டக்கூடிய ஒரு நபர் ஒரு 50 வயசுக்கு மேலேயும் பைக் ஓட்டிட்டு இருக்காருன்னா அவங்களுக்கு ஞாபக திறன் கூடுதலாக இருக்கும், ஞாபக மறதி வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்றாங்க சில ஆய்வுகள். ஸோ டோட்டலா இளைஞர்கள் பைக்ல ஏன் இவ்வளவு காதலை செலுத்துறாங்க, அதை ஓட்டுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன விளைவுகள் இருக்கு, எவ்வளவு ஆனந்தம் ஒரு இளைஞனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலும் அஃபிஷியலா இந்த உலகம் அங்கீகரித்த ஒரு ட்ரக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களுக்கான ஒரு ட்ரக் போதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பைக்கு தானா. ஏன்னா அந்த பைக்கை ஓட்டும்போது அவனை அறியாமலே அதுக்கு என்ன செஞ்சிடறான், அடிமையாகிடுறான். அந்த அடிமை அப்படிங்கிறத அஃபிஷியலாக உலகமே அதை ஏற்றுக்கொள்கிறது. லைசன்ஸ் வாங்கியிருக்கியா, அப்பா அம்மா உனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்களா, நீ ஓட்டலாம் அப்படிங்கிற அந்த ஒரு லைசன்ஸ் இல்லாட்டி அந்த ஒரு போதைக்கான அங்கீகாரத்தை நம்ம கொடுத்துட்டோம். அந்த போதை, அந்த ஸ்பீட் ரைட் அப்படிங்கிற அந்த போதை ஒரு இளைஞனுடைய மனதில் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை ஏற்படுத்தி தருது. அவ்வளோ ஸ்பீடாக போகும்போது அந்த காற்று நம்ம மேலே வீசும்போது நம்ம வேறொரு உலகத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்றது எல்லாமே அவனை அறியாமல், சொல்லப்போனால் இது அவனுக்கு தெரியாது, அவனை அறியாமல் அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சென்ஸும் ஒர்க் பண்ணி அவனுடைய மனதில் இல்லாட்டி அவனுடைய உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக் ஓட்டுறது அப்படிங்கிறது நார்மலாக இப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்க நினைப்பீங்க பைக் ஓட்டுறது அப்படிங்கிறது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது தனிப்பட்ட விருப்பம் மட்டும் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம், நம்ம மனதளவில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம், அந்த சந்தோஷம் அவன் சுதந்திரமானவன் அப்படிங்கிறத நம்ப வைக்குது. இது எல்லாமே ஒரு காரணம். அந்த இளைஞர்களுடைய உலகத்துக்கு போங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதை புரிந்த பிறகு அந்த உலகத்தில் நம்ம எந்த அளவுக்கு இறங்கி இந்த பைக் நல்லது கெட்டது இல்லைப்பா அப்படிலாம் சொல்லி உங்களால் அட்வைஸ் செய்ய முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லைனா இளைஞர்கள் அவங்க வழி அவங்க நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள். அவங்களுக்கு தெரியும் ஸ்பீடாக போனால் செத்து போயிடுடா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பைக் ரைடிங் அப்படிங்கிறது நிறைய ஆபத்து நிறைந்ததும் இருக்கிறது. அந்த அடிக்ஷன்ல இருந்து இல்லாட்டி இதே மாதிரியான அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிறத வேறொரு பதிவில் பார்க்கலாம். இந்த ஒரு பதிவு இளைஞர்களுக்கானது. இளைஞர்கள் என்னை யாராவது ஏன்டா நீ பைக் ஓட்டுற அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா இவ்வளோ ரீசன் இருக்குடா. பியூர் லவ் இருக்கு, நான் தான் காட், என்னுடைய உலகம், என்னுடைய டெசிஷன், என்னுடைய பேஷன், என்னுடைய லவ், என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்ற இந்த அடுக்கடுக்கான விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டிங்கனாலே உங்களை அதிகமான நபர்கள் திட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. பைக் ரைடர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது எந்த விதமான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் நடு ரோட்டில் ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டுறவங்க கிடையாது. எல்லா விதமான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் ஹெல்மெட் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டுற ரைடர்ஸ் தான் உண்மையான ரைடர்ஸ். ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு போருக்கு போகிறது பிடிக்கும்டா, நான் போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறுமனே ஒரு ட்ரெஸ்ஸும் 2 செருப்பும் மட்டும் போட்டு போயிட முடியாது. நமக்கு அந்த போருக்கு தேவையான ஆயுதங்கள் வேணும், கவச உடைகள் வேணும். அதே மாதிரி தான் பைக் ரைடிங்கும். ஒரு போரும் சாலையில் நீங்கள் ஓட்டக்கூடிய பைக்கும் இரண்டும் ஒன்று தான். அந்த போரை நீங்கள் வென்று முடித்தால் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது மாதிரியே இந்த பைக்கில் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் உயிருடன் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் கவச உடைகள் இல்லாட்டி அந்த பைக்குக்கு அந்த ரைடிங்க்கு என்னென்ன தேவை, க்ளவுஸ் வேணுமா, இல்லை வேற ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமா, கண்டிப்பாக ஹெல்மெட் வேணும். இது எல்லாம் தெரிந்து நீங்கள் அந்த பைக் ரைடிங்கை மேற்கொண்டால் என்றால் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்லது. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் பல உண்மைகளை சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய உண்மைகளும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.